எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் சினிமா ரசிகர்கள், அதில் என்னோட படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷத்தை வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, போன வருடமும் அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப இவங்களை கூப்பிட்டுருக்கிறேன் நான். ஸோ அஹமதும் சரி, தமிழ் குமரன் சாரும் சரி, போன வருடமும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு படம் இந்த வருடத்தோட கடைசியில் இந்த படம் வந்து வெற்றி அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்குது. சும்மா ஏனோ தானோ வந்தோம், அப்படியே ஏதோ காமெடி படங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், ஒரு காமெடியில் ஒரு சென்ஸ் வச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு இந்த என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் டைரக்டர் அஹமதுக்கும் தமிழ் குமரன் சாருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவங்களோட பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுலேயும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த என்றென்றும் புன்னகை ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கோம். ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசி நிறைய படங்கள் வந்து நல்லா உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் நினச்சி தான் பண்ணோம். எல்லா படமும் நல்லா ஓடணுங்கிறது மாதிரி தான் நினச்சி தான் பண்ணோம். சில படத்தில் சக்ஸஸ் ஆனோம், சில படத்தில் சக்ஸஸ் ஆகாமல் போனோம். பட் இந்த என்றென்றும் புன்னகை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு கெத்து இருக்கிற கேரக்டருங்கிற மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் ஐ லவ் யூலாம் சொல்ல அதெல்லாம் நாங்கள் நினச்சிலாம் பண்ணவே இல்லை. பட் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை நினச்சி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லப்பா, பயங்கர கெத்து தலைவா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ஒரு கேரக்டரைசேஷனாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டேரக்டர் கிட்ட கேட்டேன்னா, என்ன பிரதர் நம்மளாம் குவார்டர் சொல்லுமாச்சு, அப்படி சொல்லுமாச்சு, இப்படி சொல்லுமாச்சு, இப்படி சொல்லி தான் எல்லாரும் பழகி இருக்கிறோம் பாஸ். நம்ம பசங்கள்லாம் அப்படி தான் ஜாலியாக அந்த மாதிரி தான் ஜீவா அப்படி தான் சந்தோஷமாக கலாய்க்கிற மாதிரி தான் பார்த்தா தான் ஜீவாவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை பிரதர், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த கேரக்டரும் ஒரு உங்களோட சினிமா கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு கெரியராக, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். யான் படம் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக அதுலேயும் ஒரு கலாய்க்கிற ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ நிச்சயமாக எல்லாமே நீங்கள் என்னென்ன சிவா மனசில் சக்தியிலையோ ஈலையோ மற்ற கோவில் என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, என்றென்றும் புன்னகையில் இன்னும் என்னென்ன இருந்ததோ அந்த எசன்ஸ் எல்லாமே அடுத்த படத்துலையும் இருக்கும். ஸோ நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். 3-4 படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னோட இந்த 10 இயர்ஸ் கெரியரில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ரொம்ப முக்கியமானவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு, என்னோடய அம்மாவுக்கு. அதே மாதிரி உறுதுணையாக இருந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் ஏதாவது படம் ஓடலைன்னா வீட்டில் தான் போய் எல்லாம் டென்ஷனும் காட்டுவேன். ஸோ அந்த எல்லா டென்ஷனும் எடுத்துக்கிட்டு என்னோடய ஒய்ஃப்க்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அப்புறம் முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். நண்பர்கள் இல்லைன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ அந்த நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படங்கள் கூட ரொம்ப உன்னதமாக படத்தில் ஸ்க்ரீனில் கூட காணலாம். ஸோ அதனால தான் எனக்கு அந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் படங்களும் அந்த மாதிரியும் அமையுது எனக்கு. ஸோ அது கதை கேட்கும் போதேப்பா இது நம்ம லைஃப்பில் நடந்ததுப்பா, நம்மள லைஃப்பில் நடந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ என்னோட நண்பர்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. என்னதான் படம் சரியாக போகல, என்ன மச்சி ஊற்றிச்சான்னு தான் கேட்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கிற பசங்க. ஸோ என்றைக்குமே பாசிட்டிவாக தான் என்றைக்குமே அவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூல் விடு மச்சான், நான் நெக்ஸ்ட்டு படத்தில் பார்த்துப்போம், நீ என்றைக்குமே உழைச்சிருக்க, ஸோ உழைப்பு மட்டும் என்றைக்குமே விட்டுறாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த 10 இயர்ஸ் என்னோட கெரியரில் வந்து எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்த டைரக்டர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமாக கை தட்டலாம். ஸோ அவங்க தான் எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் 18 வயசில் சினிமாவுக்கு வந்தேன். வாழ்க்கையை என்னன்னு தெரியாமல் வந்தேன்னா, சும்மா ஒரு ப்ரொடியூசரோட சன் சௌத்ரி சாரோட பையன் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். பட் உண்மையிலே இது வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோடய டைரக்டர்ஸ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய குரு நாசர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் நடிப்புலாம் அவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அது இல்லாமல் என்னோடய கோ ஆக்டர்ஸ், இது வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸ், என்னை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு நன்றியை தெரிவிக்கணும். இந்த நல்ல ஒரு நாள்
ஸோ இந்த நன்றி சொல்லணுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இந்த ஒரு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நாள். ஸோ அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து நான் நன்றி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செல்வகுமார் சாருக்கும் அவர் எனக்கு ஐஸ் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் விஜய் சார் படம் அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க. அவர் ஏங்க எனக்கு ஐஸ் வைக்கணும்? ஸோ அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், பெரிய டைரக்டர், ஸோ எல்லாம் மல்டி டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டிஸ். அவர் எல்லாமே எனக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வெல்விஷராக எல்லாருமே இருந்திருக்கிறாங்க என்னோட லைஃப்பில். ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்கிறது, வேற என்ன கோடர் தான் சொல்லணும் நான் இதுக்கு மேலே. இருந்த நாள் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னதான் எனக்கு கொஞ்சம் படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்தது, பட் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ உழைக்கிற விஷயத்தை என்றைக்குமே உழைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த படத்தில் தான் அதை என்றென்றும் புன்னகை மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக புன்னகையோடு இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னும் நல்ல செயல்கள்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக போய் இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த படிக்க வைக்கிறது, இந்த தையல் மிஷின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே நான் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டுறோம்னா, நீங்களும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்து பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யாரா ரோட்டில் வயசானவங்க யாராக இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணுன்னா கூட ஸோ அதை டக்குன்னு உங்களுக்கு வந்து உடனே அது மைண்டுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த 75 இயர்ஸ் தமிழ் சினிமாவில், இந்த 100 வருஷம் இந்தியன் சினிமாவில் எங்களோட படங்களும் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் நானும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ என்னோட முதல் முறையாக சொல்கிறேன், என்னோட ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜில்லா படம் மூலமாக எனக்கு ப்ரொடியூசருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஸோ அது என்னோட அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறோம், ஜில்லா படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் ட்ரெய்லர் வெளியிடலன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக டீசர் விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் கூட இளைய தளபதி விஜய் அவர்கள் அண்ணா அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், விஷ் பண்ணியிருந்தார். படமும் பார்த்துருந்தார், என்றென்றும் புன்னகை. அந்த படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ காலையில் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருமே நீங்கள்லாம் எப்படி ஜில்லாவை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த மாதிரி நானும் ஜில்லாவை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். படங்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க, என்ன தவிர எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. நான் கொஞ்சம் இந்த என்றென்றும் புன்னகை படத்தோட ரிலீஸ் டென்ஷனில் இருந்துட்டேன். பட் என்ன தவிர எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கணும். ஸோ ஜில்லாவும் ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி வீரம் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு படமும் நல்லா போகணும். ஸோ ஏன்னா இப்போ சமீபத்தில் எங்கள் படமும் என்றென்றும் புன்னகை பிரியாணியும் சேர்ந்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு ஹெல்த்தியாக எல்லாருமே நாங்கள் வந்து ஒன்றா இருந்தோம். ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம் ஃபேமிலி. தமிழ் சினிமா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு மத்தியில் தான் நாங்களாம் வந்து டிபெண்ட்டாக இருக்கிறோம். ஸோ சாதாரண நான் கொஞ்சம் சோஷியல் நெட்ஒர்க்லலாம் பார்த்துட்ருக்கேன். விஜய் ரசிகர்களும் சரி, அஜித் ரசிகர்களும் சரி, அஜித் சார் ரசிகர்களும் சரி, ரெண்டு பேரும் கொஞ்சம் சூடாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கலாக இருக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ரெண்டு படமும் நல்லா போகணும். நிச்சயமாக எல்லாரும் வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள், திருட்டு விசிறில் படத்தை பாருங்கள், பார்க்காதீங்க. இந்த சென்சிட்டிவ், அதாவது இந்த விஜய் சார் மேட்டரும் அஜித் சார் மேட்டர் பேசும்போது தான் எனக்கு வாயெல்லாம் குளருது. அது ஏதாவது தப்பாக பேசிடக்கூடாதுன்னு. ஆனால் அது கொஞ்சம் எடிட் பண்ணிடுங்கண்ணா. ஸோ எல்லாருமே தயவுசெய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், திருட்டு விசிறில் படத்தை பார்க்காதீங்க. திரும்ப வளர்றேன் பாருங்கள், திருட்டு விசிறில் படத்தை பார்க்காதீங்க. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள், நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா அது மூலமாக நிறைய ஒரு டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, உருவாகிறாங்க. இன்னும் நிறைய படங்கள் வரும். ஸோ நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜில்லாவும் வெற்றி அடையணும், வீரமும் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஒரு விஷயம்னாலும் பத்திரிகை சகோதரர்களை தன்னுடைய சகோதரராக, தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைக்கிற ஒரு பண்பாளர் நமது ஜீவா அவர்கள். ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய கௌரவமான, இன்றைக்கு பெரிய சாதனை படைத்த ஒரு குடும்பத்தில் வாரிசு என்றாலும் எந்த ஒரு பந்தாவும் அகம்பாவமும் இல்லாத
ஒரு தன்மையான மனிதர் யார் என்றால் அது ஜீவா அவர்கள் தான். உண்மையிலே அவருடைய ஒவ்வொரு பிறந்த தினத்தையும் நான் ஒரு 5 வருடமாக பார்த்துட்ருக்கேன். அதாவது ஏதாவது ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் படிப்புக்கு ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காரு, ஏழை பெண்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காரு. அவரால் என்ன முடியுமோ அதை செய்துட்டு இருக்கிறாரு. இந்த வருடமும் ஒரு பயங்கர பிஸி. ஏன்னா அவர் ஜில்லா தெரியும், இந்த வருடத்தின் மிகப்பெரிய படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சார். அந்த படத்தினுடைய வெளியீடுக்காக 10ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. அந்த பிஸிலையும் சார் நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை இப்போ செய்கிற மாதிரி செய்திருங்க அப்படின்னாப்புல இன்னைக்கு அந்த அவருடைய பிறந்த நாள் விழா என்பதை விட அந்த ஏழைகளுக்கு செய்கிற ஒரு தொண்டு என்று சொல்லலாம், இல்லை ஏழைகளுக்கு செய்கிற ஒரு உதவி விழாவாக அதை பண்ணுற மாதிரி செய்திடலாம் சார் அப்படின்னாங்க. அதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கோம். இந்த விழாவிற்கு இப்பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றென்றும் புன்னகை என்ற மாபெரும் திரைப்படம். பெரிய வெற்றி படம். டாப் 10 வரிசையில் அந்த என்றென்றும் புன்னகை நமது ஜீவா அவர்களின் படமும் அகமது அவர்கள் இயக்கத்தில் வந்த படமும் தமிழ்குமரன் அவர் தயாரித்த படமும் என்று வருகை தந்தது நாம் அனைவருக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அதற்காக ஒரு கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிடி சார் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இது ஒரு ஜீவாவோட நான் கொண்டாடுற பர்த்டே, 4வது பர்த்டே. கண்டினியூஸாக நான் அவர் கூடவே இருக்கேன். போன வருஷமே நாங்கள் ஒரு கிளப்பில் பண்ணியிருந்தார், பிடி சார் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஏழை மாணவர்களுக்கு புக்கு அப்புறம் அரிசி கொடுக்கலாம் ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தார். அப்போவே சொன்னோம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ரொம்ப பெருசாக இருக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்றென்றும் புன்னகை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் கடைசி ஹிட்டு நம்ம படம் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்தை தயாரித்ததில். விழாநாயகன் ஜீவா அவரை பற்றி சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லா பெட்டியிலும் சொல்லியாச்சு. அகமது பற்றியும் சொல்ல தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமான வருடம். அவர் நியூரோடி வாழ்க, இதை விட ஒரு பெரிய விழா அடுத்த வருஷத்தில் எடுத்து சொல்லி எல்லா சாப்பிடும் நன்றிகள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஜீவாவுடைய ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஜீவா கூட இந்த பிறந்தநாள் நான் சந்தோஷமாக கொண்டாடுறேன். ஏன்னா இங்கே 2 பேருக்குமே இந்த ஹிட்டு தேவைப்பட்டது. அண்ட் இது இந்த வருஷத்தில் நினச்ச மாதிரி அமைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஜீவாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அஃப்கோர்ஸ் எங்கள் டீம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் ஜீவாவுக்கும் என்னை நம்பி இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ண ஜீவாவுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அவர் ஒவ்வொரு பிறந்த நாளில் நிறைய நல்ல விஷயங்கள், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிட்ருக்கிறார். அண்டு இந்த மிஷின்ஸு அதெல்லாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறார். இந்த நல்ல மனசு கண்டிப்பாக அவரை இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய படங்கள் வெற்றிகரமாக கொண்டாடி ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் பெரிய லெவலில் அவருடைய பிறந்த நாள் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். முன்னாடி அவர் படத்தில் தான் முதல் நான் அவரை பார்த்தேன். நான் அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்பத்துலேருந்து அவரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். வெளியில் தெரியாத சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் அடுத்தடுத்து அவருடைய பிறந்த நாள் வரும்போதெல்லாம் இதை விட அதிகமாகவும் சிறப்பாகவும் செய்யணும்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாமே நல்ல விஷயமா தோணுச்சு. நல்லது செய்கிறதுக்கு அடுத்த ஆள் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, அது தானாகவே வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சி அது மற்றவங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி முடிவு பண்ணுற மனசு அவருக்கு இருக்கிறதுக்கும் கடவுள் அந்த மனசை அவருக்கு கொடுத்துருக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்லது பண்ணணும். அவர் நல்ல நடிகர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னாக்கா அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர். அவருடைய நல்ல மனிதர்ன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரை பார்த்து படத்தில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கம்புலி படத்து மூலிமா அவரோட படத்தில் நான் டைரக்டராக அறிமுகமாகி இப்போ அடுத்த படம் அவரை வச்சு இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த படமும் நான் அவரை வச்சு இயக்க போகிறேன். இதெல்லாமே ஒரு நட்பின் அடிப்படையில் கிடைச்ச ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். எல்லாருமே இப்படி நினச்சி பார்க்குறாங்களா, எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமையுமா, எல்லா நடிகருக்கும் டைரக்டருக்கும் அது போல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இருந்தது முன்னொரு காலத்தில் அது போல் இருந்தது, இப்போ அது குறைஞ்சிட்ருக்கு.
இருந்தாலும் இவர் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறதுனால அவரோட வந்து பழகிறது ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவர். என்னை பொறுத்தவரையிலையும் சொல்லணுன்னாக்கா சிங்கம்புலி படத்தில் இவரை தவிர வேறு எந்த நடிகராக வச்சுருந்தாலும் நான் 82 நாள் அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ப்ரொடியூசரோட பையனாக இருக்கிறதுனாலையும் ப்ரொடியூசரோட கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சதுனாலையும் எந்த நேரத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு 5 நிமிஷம் கூட வந்துட்டு அது வந்து அவங்க ப்ரொடியூசருக்கு வந்து அது லாஸாக போய் நிற்கக்கூடாதுன்றதுனால முழுக்க முழுக்க ப்ரொடியூசரோட மனம் கோணாமல், டைரக்டரோட மனம் கோணாமல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆக்டர்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் பழகின விதத்தில் நான் ஒரு 15 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த அத்தனை படத்துலையும் நான் பார்த்த நிறைய நடிகர்களோட நான் பழகியிருக்கிறேன். அப்படி பழகின அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடிகர் வந்து நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாக்கா அது அதிகமாக தெரியும். ஆனால் அது உண்மை தான். அது மற்ற நடிகர்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. அது வந்து இனிமேல் இப்போ 25 படத்தை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இனிமேல் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது இவரை பற்றி இன்னும் நிறைய பேசுவாங்க. இவர் இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கான இடங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு லெவலில் இருக்கார், ஒரு ஹீரோ வரிசையில் இருக்கார் இல்லையா. இதெல்லாம் தாண்டி இன்னும் முன்னாடி வந்து ஒரு 5 பேரில் இருக்காங்கன்னாக்கா ஒரு 4 பேர் 3 பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. அதை தாண்டி ஒரு நாள் என்னோட ஆசை நடிகர்கள் வந்து இவரும் ஒரு நம்பர் 1 நடிகராக வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்ட்டு என்னோட ஆசை. இப்போ என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டு பேச சொன்னதுக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி.